நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ விதிகளை பின்பற்றாத காவல் அதிகாரிகள் மீதான விசாரணை நிலை என்ன எனவும் காவல் அதிகாரிகள் மீதான விசாரணை பற்றி தமிழ்நாடு அரசு நாளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தாக்கியதாக இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அதேபோல் இழப்பீடு வழங்க கோரி போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயும் தனியாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் போஸ்கோ சட்டத்தை பின்பற்றாமல் தவறளித்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் குற்ற வழக்கு பதிவு செய்வது என்பது வேறு, துறை ரீதியான நடவடிக்கை என்பது வேறு என தெரிவித்தனர். இதற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக 2024 ஆண்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் 15 மாதங்கள் கடந்த நிலையில் துறை ரீதியான நடவடிக்கை என்ன நிலையில் உள்ளது என கேள்வி எழுப்பினர். மேலும் வேலியை பயிரை மீந்தது கதையாக சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை போஸ்கோ விதிமுறைகளை மீறியதாக கூறிய நீதிபதிகள் போஸ்கோ சட்ட நடைமுறைகள் குறித்த போலீசாருக்கு விழிப்புணர்வு இல்லை எனவும் கருத்து தெரிவித்தனர். மேலும் தவறளித்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்வது அல்லது தண்டனை அல்ல என தெரிவித்த நீதிபதிகள் தவறளித்த அதிகாரிகள் காப்பாற்ற அரசு துடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.